அனைவருக்கும் வணக்கம். கனத்த இதயத்தோடு இதனை பதிவு செய்கிறேன். உலகத்திலேயே தமிழ் சமுதாயம் மிகப்பெரிய அறிவார்ந்த சமுதாயம். கல் தோன்றி மண் தோன்றி காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்பார்கள். தமிழனுடைய அறிவுதான் பன்னெடுங்காலத்திற்கு முந்தியது. தமிழ் மொழி நீடூழியது, நீடு வாழக்கூடியது. தமிழ் சான்றோர்கள் சங்க இலக்கிய பாடல்களும் புரவலர்களும் புலவர்களும் போற்றி வளர்த்த தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் உலகத்திற்கு முன்னியானது. தமிழ் அறிஞர்களும் தமிழ் முனிவர்களும் உலகத்திற்கு ஈடற்றவர்கள். தமிழர்களே உலகத்திற்கு ஈடற்றவர்கள். தமிழனுக்கு நிகராக தமிழன் மட்டும்தான். அப்படிப்பட்ட பகுத்தறிவாதி நிறைந்த இந்த தமிழ் மண் இன்றைக்கு கல்வி புரட்சியிலே பல்வேறு மாநிலங்களை தாண்டி வளர்ந்திருந்த பொழுதும் கல்லூரிகளிலே படிக்கிற மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் இன்றைக்கு அரைவேக்காட்டு கூத்தாடி ஒருவனை பார்ப்பதற்காக நகர்ப்புறங்களிலே பேக்குகளை முதுகுகளிலே தூக்கி கொண்டு கல்லூரிக்கும் பள்ளிக்கும் செல்லாமல் அவனை பார்ப்பதற்கு அலைந்து திரிகிற அந்த காட்சியை பார்க்கிற பொழுது தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று வெட்கி தலைகுனியே தோணுகிறது. அரைவேக்காடு கூத்தாடி, இவனுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, மக்கள் பணிக்கும் இவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, சாமானிய மக்களின் பிரச்சனைகளை பற்றிய கிஞ்சித்தும் அறிவு கிடையாது, எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் நேரடியாக தன்னலமற்ற தலைவர்கள் இருந்த அந்த வரிசையிலே அவன் அமர வேண்டும் என்று தனக்கு மூலதனமாக சினிமா இருப்பது ஒன்றை பலனாக கொண்டு அவன் இந்த தமிழகத்தை சூறையாட நினைக்கிற அந்த கும்பலை நம்பி பச்சிளம் குழந்தைகள் தரிகட்டு ஓடுவதைப் போல தெரிவதை பார்க்கிற பொழுது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. வெயிலிலே மழையிலே காத்து கிடந்து பார்க்கக்கூடிய தகுதி பெற்ற தலைவனா அவன்? நேற்று வரையிலே சினிமாவிலே அரைவேக்காடு கூத்தாடியாக போதைப்பொருள் வஸ்துகளை பயன்படுத்தி ஆபாச காட்சிகளிலே நடித்து மக்களை ஏமாற்றி இளைஞர்களை சீரழித்து பண்பாட்டு கலாச்சாரத்தை குட்டிச்சவராக்கிய ஒரு கூத்தாடியை நம்பி இன்றைக்கு கூத்தாடிக்கு பின்னாலே பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் முதுகுகளை பைகளிலே தூக்கி கொண்டு கேமராக்களை பிடித்து கொண்டு அவன் என்ன பேசுகிறான் என்ன தத்துவம் பேசுகிறான் எதுவுமே தெரியவில்லை, என்ன பேச வேண்டும் என்றும் தெரியவில்லை. அவனை பார்ப்பதற்காக இப்படி அலைகிறார்கள் என்றால் இந்த தமிழகம் வெட்கி தலைகுனிகிறது. தமிழகம் மிகுந்த வெட்கி இளைஞர்கள் சமுதாயம் சிந்திக்காமல் இப்படி இருக்கிறார்களே. அறியாமை நிறைந்த இளைஞர்களை அவனுடைய சுயலாபத்திற்காக அவன் பயன்படுத்த துணிகிற பொழுது அதனை கிஞ்சித்தும் கவலை இல்லாமல் வீதியில் திரிகிற இளைஞர் கூட்டமே, நீங்கள் சிந்தியுங்கள். உங்களுக்கு ஹீரோக்கள் உங்களுடைய அப்பாக்கள் அம்மாக்கள். நீங்கள் தேர்தலில் நெல்லுங்கள், நீங்கள் அரசியலிலே பயணியுங்கள். அறிவார்ந்த சமுதாயத்தில் நீங்கள் ஒரு கூத்தாடிக்கு உங்களுடைய அறியாமையை சாதகமாக்கி விடாதீர்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கனத்த இதயத்தோடு இதனை பதிவு செய்கிறேன். உலகத்திலேயே தமிழ் சமுதாயம் மிகப்பெரிய அறிவார்ந்த சமுதாயம். கல் தோன்றி மண் தோன்றி காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்பார்கள். தமிழனுடைய அறிவுதான் பன்னெடுங்காலத்திற்கு முந்தியது. தமிழ் மொழி நீடூழியது, நீடு வாழக்கூடியது. தமிழ் சான்றோர்கள் சங்க இலக்கிய பாடல்களும் புரவலர்களும் புலவர்களும் போற்றி வளர்த்த தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் உலகத்திற்கு முன்னியானது. தமிழ் அறிஞர்களும் தமிழ் முனிவர்களும் உலகத்திற்கு ஈடற்றவர்கள். தமிழர்களே உலகத்திற்கு ஈடற்றவர்கள். தமிழனுக்கு நிகராக தமிழன் மட்டும்தான். அப்படிப்பட்ட பகுத்தறிவாதி நிறைந்த இந்த தமிழ் மண் இன்றைக்கு கல்வி புரட்சியிலே பல்வேறு மாநிலங்களை தாண்டி வளர்ந்திருந்த பொழுதும் கல்லூரிகளிலே படிக்கிற மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் இன்றைக்கு அரைவேக்காட்டு கூத்தாடி ஒருவனை பார்ப்பதற்காக நகர்ப்புறங்களிலே பேக்குகளை முதுகுகளிலே தூக்கி கொண்டு கல்லூரிக்கும் பள்ளிக்கும் செல்லாமல் அவனை பார்ப்பதற்கு அலைந்து திரிகிற அந்த காட்சியை பார்க்கிற பொழுது தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று வெட்கி தலைகுனியே தோணுகிறது. அரைவேக்காடு கூத்தாடி, இவனுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, மக்கள் பணிக்கும் இவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, சாமானிய மக்களின் பிரச்சனைகளை பற்றிய கிஞ்சித்தும் அறிவு கிடையாது, எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் நேரடியாக தன்னலமற்ற தலைவர்கள் இருந்த அந்த வரிசையிலே அவன் அமர வேண்டும் என்று தனக்கு மூலதனமாக சினிமா இருப்பது ஒன்றை பலனாக கொண்டு அவன் இந்த தமிழகத்தை சூறையாட நினைக்கிற அந்த கும்பலை நம்பி பச்சிளம் குழந்தைகள் தரிகட்டு ஓடுவதைப் போல தெரிவதை பார்க்கிற பொழுது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. வெயிலிலே மழையிலே காத்து கிடந்து பார்க்கக்கூடிய தகுதி பெற்ற தலைவனா அவன்? நேற்று வரையிலே சினிமாவிலே அரைவேக்காடு கூத்தாடியாக
போதைப்பொருள் வஸ்துகளை பயன்படுத்தி ஆபாச காட்சிகளிலே நடித்து மக்களை ஏமாற்றி இளைஞர்களை சீரழித்து பண்பாட்டு கலாச்சாரத்தை குட்டிச்சவராக்கிய ஒரு கூத்தாடியை நம்பி இன்றைக்கு கூத்தாடிக்கு பின்னாலே பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் முதுகுகளை பைகளிலே தூக்கி கொண்டு கேமராக்களை பிடித்து கொண்டு அவன் என்ன பேசுகிறான் என்ன தத்துவம் பேசுகிறான் எதுவுமே தெரியவில்லை, என்ன பேச வேண்டும் என்றும் தெரியவில்லை. அவனை பார்ப்பதற்காக இப்படி அலைகிறார்கள் என்றால் இந்த தமிழகம் வெட்கி தலைகுனிகிறது. தமிழகம் மிகுந்த வெட்கி இளைஞர்கள் சமுதாயம் சிந்திக்காமல் இப்படி இருக்கிறார்களே. அறியாமை நிறைந்த இளைஞர்களை அவனுடைய சுயலாபத்திற்காக அவன் பயன்படுத்த துணிகிற பொழுது அதனை கிஞ்சித்தும் கவலை இல்லாமல் வீதியில் திரிகிற இளைஞர் கூட்டமே, நீங்கள் சிந்தியுங்கள். உங்களுக்கு ஹீரோக்கள் உங்களுடைய அப்பாக்கள் அம்மாக்கள். நீங்கள் தேர்தலில் நில்லுங்கள், நீங்கள் அரசியலிலே பயணியுங்கள். அறிவார்ந்த சமுதாயத்தில் நீங்கள் ஒரு கூத்தாடிக்கு உங்களுடைய அறியாமையை சாதகமாக்கி விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.